நீண்ட நாட்களாக ராமதாசுக்கும், அன்புமணி ராமதாசுக்கும் இருந்த பிரச்சனை இன்றைக்கு புதுவெளிக்கு வந்திருக்கிறது. ஏறக்குறைய 2016 சட்டமன்ற தேர்தலிலேயே இந்த பிரச்சனை என்பது ஓரளவுக்கு கட்சிக்குள் வரத் துவங்கியது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று 2016ல் விரும்பினார் ராமதாஸ். அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் துவங்கினார். உண்மையிலேயே ராமதாசுக்கு எப்போதுமே கட்சியை அதிகாரத்தை நோக்கி நகர்த்திட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கும். அதனால்தான் தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற தலைவர் என்கிற பெயரை கூட தான் தாங்கிக் கொண்டு கட்சியை சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதும், நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துவதும் ஒரு பிரதான பணி என்று அவர் செய்து வந்தார். ஆனா 2016ல அன்புமணிக்கு ஒரு பெரிய எமர்ஜிங் சாய்ஸ் இருக்கு. அதனால அத நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அன்புமணி ராமதாஸ் நினைத்து, அன்புமணி ராமதாஸுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை கேட்டு, அன்புமணி ஃபார் சிஎம்னு அப்பதான் அறிவிச்சாங்க. 2016ல தான். அதிலேயே உடன்பாடு கிடையாது ராமதாஸுக்கு.